ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த மார்ச் மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன். எவ்வளவோ சூழ்நிலை, எவ்வளவோ வியாதி, எவ்வளவோ போராட்டங்கள், எத்தனையோ சிங்க கெபிகள், எத்தனையோ சிங்கங்கள், எத்தனையோ அக்கினி சூளைகள், எத்தனையோ பத்திரங்கள் நமக்கு விரோதமாக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் மத்தியிலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், இத்தனை சூழ்நிலையிலும், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய இத்தனை சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக, பலகணிகள் திறந்திருக்க, கதவுகள் திறந்திருக்க, எல்லாரும் அறிந்தாற் போல நாம் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக காண்பித்ததினாலே கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். கடந்த 2 மாதங்களும் கடந்த வருடங்களும் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக, பல மனிதர்கள், பல தந்திரங்கள், பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் நீங்கள் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கும் ஒரு சோதனையாக அது வந்திருந்திருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறீர்கள். எவ்வளவோ பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு வேதனை, அதன் மத்தியிலும் நீங்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்கிற ஒரு சர்டிஃபிகேட் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்தும் அப்படி சொல்லப்படலாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் டயர்டாகாமல், சோர்ந்து போகாமல், ஆண்டவர் பேரில் இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு உங்களை குறித்து சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். இந்த மார்ச் மாதத்தில் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன், நம்முடைய தேவன், சிங்கங்களின் வாய்களுக்கும், நமக்கு விரோதமாய் பல சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நம்மை விழுங்கலாம் என்று, நம்மை அழிக்கலாம் என்று பல மனிதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும், சிங்க குகைகள் வந்தாலும் சரி, அக்கினி சூளை வந்தாலும் சரி, நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த மார்ச் மாதத்தில் எல்லா காரியங்களிலிருந்து தப்புவிப்பேன் என்கிறார். தப்புவிக்கப்படுவீர்கள். நீங்கள் அதில் அழிவதில்லை. நீங்கள் அதில் உங்களுடைய ஜீவன் அதில் போவதில்லை. உங்களை எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் சாட்சியாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நிச்சயம் ஆபத்துகளுக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.